அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்ப இருக்க ஜெனரேஷன்ல ஐ ஃபீல் நெறைய பேருக்கு வந்து இந்த 9 to 5 ஜாப் மேலலாம் பெரிய உடன்பாடே கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஒரு பிராண்ட் ஆகணும். நம்ம ஒரு ஓனர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசையா இருக்கு. சோ என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் எதெல்லாம் பண்ணவே கூடாது ஒரு நியூ ஸ்டார்ட் அப் அப்படின்றப்ப? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்படி எண்ண வர்றவங்களுக்கெல்லாம் பெரிய பாராட்டுக்கள். நல்ல விஷயம். தேங்க் யூ. ஏன்னா எனக்கும். ஏன்னா இந்த லீகலா, எத்திக்கலா வந்து 9 to 5 ஜாபுக்கு போறவங்க, அவங்களுடைய கனவுகள 90% வந்து நிறைவேத்திக்க முடியாது. ஆமா. அவங்க வந்து மத்தவங்கள கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கும், மத்தவங்களுடைய கனவுகள நிறைவேத்திக்கிறதுக்கும் தான் அவங்க ஓடுவாங்களே தவிர, அவங்களுடைய கனவுகள் எல்லாம் பெருசா எதுவும் நிறைவேத்திக்க முடியாது. அப்ப நீங்க கேட்கலாம், அந்த சுந்தர் பிச்சை எல்லாம் வந்து கோடீஸ்வரன் ஆகலையேன்னு. அது 0.1% தான். ஆனா 99.9% வந்து 9 to 5 ஜாப்ல, அது கவர்ன்மெண்ட் ஜாபா இருந்தாலும் லீகலா, நான் சொல்றது லீகல். லீகலா, அண்டர்லைன். எத்திக்கலா அவங்க வேலை செஞ்சிருந்தாங்கன்னா, அவங்களால வந்து அவங்க கனவுகள், அதாவது ஒரு ஒரு புடிச்ச கார் வாங்க முடியாது. வாங்கின கார புடிச்சுக்கலாம். ஓகே. புடிச்ச ஊருக்கு போக முடியாது. போன ஊரை புடிச்சுக்கலாம். புடிச்ச ஹோட்டல்ல சாப்பிட முடியாது. சாப்பிட்ட ஹோட்டல்ல புடிச்சுக்கலாம். ஆமா. ஒரு பிசினஸ் கிளாஸ்ல 9 to 5 வொர்க் பண்றவங்க போக முடியுமா? இதுலலாம் இதோட ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் நான் சொல்றேன் வாணி. எ எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு செக்யூரிட்டி ஜாபுக்கு வருவாங்க. அதுல வர்ற 20லேருந்து 30% பாத்தீங்கன்னா, 60 வயசுக்கு மேல உள்ளவங்க, பெரிய பெரிய ஜாப்ல இருந்தவங்க. பெரிய பெரிய வேலையில இருந்தவங்க. அவங்க கிட்ட நான் போய் கேட்பேன். ஐயா, ஏன் நீங்க இவ்ளோ பெரிய ஜாப்ல இருந்திருக்கீங்க? இங்க ரூ. 20,000 18,000 20,000 செக்யூரிட்டி ஜாபுக்கு வரீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்ற பதில் உண்மையாவே ஷாக்கிங்கா இருக்கும். அவங்க சொல்றது என்னன்னா, நான் வந்து வீடுக்காக வாங்குன லோனையும், பிள்ளைங்க படிப்புக்காக வாங்குன லோனையும், பிள்ளைங்க கல்யாணத்துக்காக வாங்குன லோனையும் அடைக்கிறதுக்காக இப்ப வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்றாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அவங்கள வந்து அந்த முக்கியமான பெரிய சம்பளம் உள்ள இடத்துல அவங்கள அந்த ஏஜ பார்த்து வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஜாப் தான். அந்த வெயில்ல நிப்பாங்க. நான் சொல்லுவேன், "வேணாம் ஐயா, நீங்க வேணா ஒரு சூப்பர்வைசரா கூட இருந்துட்டு போங்க." அப்படின்னா, "இல்லைங்க, பரவாயில்ல. நான் இதே பண்றேன்." அப்படின்னுவாங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இது யாருக்கு இந்த நிலைமைன்னா, 9 to 5 ஜாப்ல இருக்கிற, லீகலா, எத்திக்கலா வேலை செய்யற முக்காவாசி ஆட்களுக்கும் இதுதான் நிலைமை. அப்படி வேலைக்கு போகாம வீட்ல உட்கார்ந்தாங்கன்னா, அந்த கடனோட வீட்ல உட்கார்ந்தாங்கன்னா, பிள்ளைங்க கிட்ட மரியாதையே இருக்காது. என் பொண்டாட்டி கிட்ட கூட மரியாதையே இருக்காது. ஸோ அதனால அ ரிஸ்க் எடுக்கணுங்க.